ஐடிசி 10% சரிஞ்சதும் பதட்டத்துல விக்கிறீங்களா? நில்லுங்க, நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை மிஸ் பண்றீங்க. இந்த சரிவு ஒரு விபத்தில்ல, ஒரு வாய்ப்பு. ஐடிசியோட புகையிலை பிசினஸ் வெறும் ஆரம்பம்தான். இந்தியாவோட 80% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. இதுதான் மத்த பிசினஸ வளர்க்க இவங்களுக்கு தேவையான பணத்தை அள்ளி கொடுக்கல கேஷ் மெஷின். உங்களுக்கு தெரியாத ஐடிசியோட ஹிடன் ஜெம்ஸ் இதோ. குளோபல் லெவல்ல மிரட்டும் ஐடிசி இன்ஃபோடெக் மற்றும் உருளைக்கிழங்கு விதை உற்பத்தியில உலகளாவிய ஜாம்பவானான டெக்னிகோ அக்ரி. இவங்க 2 பேருமே அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல இவங்க தான் கிங். இவங்களோட ஐடிசி ஹோட்டல்ஸ் பிரிவு இப்போ தனித்துவமான ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு. 140க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஹோட்டல்கள் இவங்களோட சொத்து. மார்க்கெட் என்ன ஆனாலும் நம்ம வீட்ல ஆசீர்வாத ஆட்டாவும் சன்பீஸ்டும் பிங்கோவும் குறையாது. இதுதான் இவங்களோட அசைக்க முடியாத டிஃபென்சிவ் மோட். எந்த பொருளாதார வீழ்ச்சியிலும் இவங்க நிலையா நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஹரியானாவோட பிரம்மாண்டமான கால்ஃப் ரிசார்ட்ஸை நடத்தும் லேண்ட் பேஸ் இந்தியா மற்றும் நேபாளத்துல மிகப்பெரிய பிசினஸ் செய்யும் சூர்யா நேபாள்னு இவங்க எல்லை ரொம்ப பெருசு. புது வரி விதிப்பு ஒரு தற்காலிக தடைதான். ஆனா அந்த வரி சுமைய மக்கள் கிட்ட கடத்துற பிரைசிங் பவர் ஐடிசிக்கு கைவந்த கலை. இது அவங்க பலமுறை செஞ்சு காட்டியிருக்காங்க. கையில பல ஆயிரம் கோடி கேஷ் ரிசர்வ்ஸ், வங்கி வட்டியை விட அதிகமான டிவிடெண்ட். இது வெறும் ஸ்டாக் இல்ல, தலைமுறை தாண்டி லாபம் கொடுக்கிற வெல்த் கிரியேட்டர். சோ இந்த 10% சரிவுன்றது ஒரு அபாயம் இல்ல, ஒரு தரமான அக்யூமுலேஷன் ஜோன். ஷார்ட் டேர்ம் பயத்தை விடுங்க, லாங் டேர்ம் லாபத்தை மட்டும் பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோல ஐடிசி பங்குகள் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஆழமான ஸ்டாக் அனாலிசிஸ்க்கு உடனே ஃபாலோ பண்ணுங்க.